ஒண்ணும் இல்ல, நீ என்ன மாட்டி விடுற மாதிரி நடிச்சு உன் வலையிலேயே என்ன விழ வச்சிட்டியே. நல்லா இருக்க கதை. நான் உன்னை விழ வச்சேனா இல்ல நீ என்ன விழ வச்சியா? எப்படி வேணா இருக்கட்டும், ரெண்டு பேரும் விழுந்துட்டோம்ல. ஓ, வந்ததுல இருந்து பார்த்து பார்த்து நீ ஏங்குனது எனக்கு தெரியாத நினைச்சியா? அடிச்சனா? என்னை பார்த்து துடித்த உன் இரு கண்களிலும் காதல் வார்த்தைகள் தடுமாறியதை நான் சந்தித்தேன். எப்படி இருக்கு நம்ம கவிதை? குட், தேங்க்யூ. ஜன்னலில் நின்று மனதின் சுவர்களில் ஒரு காதல் காவியம் எழுத முடியுமா? என்னை பார்த்து உன் கண்கள் 1000 காதல் கணைகளை வீசியது இல்லையா? இல்ல. இல்லையா? இதயம் இதயத்தோடு பேசிக்கிட்டே இருந்தது. நீ எவ்வளவுதான் சொன்னாலும் சரி, அசைக்க முடியாத ஒரு தடுப்பு சுவர் நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கு. சீரியஸா பேசுறியா? எஸ், சீரியஸா தான் பேசுறேன். என்னது? நான் அதை சொன்னா ஒருவேளை நம்ம உறவு இங்கேயே முறிஞ்சு போகலாம். இருந்தாலும் சொல்லாம இருக்க முடியல. எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்ல. நீ நினைக்கிற மாதிரி நான் ஒரு பிராமணன் இல்ல. உங்க வீட்டு போர்ஷன் வாடகைக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக பைரவன் சார் பேச்சை கேட்டு ஒரு பூணூல் எடுத்து நான் மாட்டிக்கிட்டேன். நான் ஒரு கிறிஸ்டியன், பேரு பிரேம் ஜேக்கப். நாம ரெண்டு பேரும் சந்திப்போம்னு நினைச்சோம். இப்படி ஒரு பந்தம் நமக்குள்ள உருவாக்கும்னு நினைச்சோம். நான் சென்னைக்கு வரல. எனக்குள்ள ஒரே ஒரு லட்சியம் தான் இருந்தது. நான் ஒரு பெரிய சிங்கர் ஆகணும். இப்போ என்னை பத்தி என்ன தோணுது? அப்படி பெருசா ஒண்ணும் தோணல. என் மேல வெறுப்பு வரலையா? இல்ல. நிஜமா தான் சொல்றியா? ஆமா, சத்தியமா. லவ் இஸ் a feeling. அது ஜாதியோ மதமோ பணமோ பதவியோ பார்த்து வந்துச்சுன்னா அது உண்மையான காதல் இல்ல. பிரேம் உன்னை பாக்குறப்பெல்லாம் எனக்குள்ள தோணும் ஏதோ ஒரு பந்த துடிப்பு இருக்குன்னு. அது என்னன்னு என்னால விவரிக்க முடியல. இன்னும் சொல்ல போனா இறைவன் எனக்காக நிச்சயித்த வாழ்க்கை சிநேகிதன், என்னோட காதல் ராஜகுமாரன். For more updates, like, comment, subscribe to our channel.